நீங்க சொல்றீங்க ஆண் பிள்ளை வளர்ப்பு பெண் பிள்ளை வளர்ப்புன்னு ஏதோ ஒன்று சொன்னீங்களே. வீடுல இந்த முதல்ல தொடங்கணும். பெண்களின் பாதுகாப்பு குறித்து ஆண் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் அதுதானே. ஒரு பெண் மீதே எல்லாத்தையும் வைக்கிறீங்க. வாழ்க்கை புதிய புரிதலை நமக்கு தரதே கிடையாது. வாழ்க்கை எப்போது ஒரு புரிதல் வச்சுக்குது. இந்த உலக சமூக பிரச்சனையத்தோட இருக்கும். உனக்கு எதிராக அது நிற்கும். உனக்கு காப்பாத்துங்க. இப்படி கைகழுவி விடுற ஒரு சமூகம் சமூகமா? அப்படி கைகழுவி விடுகிற ஒரு சமூகம் சமூகமாக இருக்க முடியுமா? பெண்ணுக்கு ஏற்ற பாதுகாப்போடு இந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற திண்ணம் எப்போது வருகிறதோ அப்போதான் பெண் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். மாறா எல்லாத்தையும் அவளே ஹேண்டில் பண்ணிக்கணும் இல்லையா? மாடியில போய் நின்னம்மா, எழுத்து விட்டு பையன் பார்த்து சிரிச்சான் அப்படின்னு மட்டும் சொல்லட்டும். மாடியில போய் நின்னேன், எழுத்து விட்டு பையன் பார்த்து சிரிச்சான். இதற்கு நம்ம வீட்டு பதில் என்ன? ஏதோ அந்த வயசு பையன் ஏதோ சிரிச்சான், கண்டுக்காத, எல்லா வயசுலயும் இருக்குதான், இது சொல்லலாம் இல்லையா? இதுல என்ன இருக்குமா விடுமான்னு சொல்லலாம். முதல் பதில் என்ன வரும்? நீ ஏன் மாடி போன? அதானே அந்த பொண்ணு மைண்டுக்குள்ள நினைக்கும். நிறைய மைண்ட் வாய்ஸ் வெளியில வந்ததுல இந்த பொண்ணு ஸ்காலர், இந்த முனைவர் கேட்டது மாதிரி பேசா பொருளை பேசுதல வந்து மைண்ட் வாய்ஸை பேசுறதுன்னு கூட நீ சொல்லிடலாம். அந்த பேசா பொருளை பேசுதல் ஒன்று இருக்கு. நீயே மாடிக்கு போன லூசு, நீயே மாடியை கட்டின. அப்ப என்ன அர்த்தம்னா எல்லாவற்றையும் நீயே செய்து கொள், நீயே பார்த்துக்கணும், நீயே சரி பண்ணிக்கணும். உனக்கு எதிராக எந்த சூழலும் வராமல் நீ பார்த்துக்கணும். உன் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் உனக்கு எதிராக வரக்கூடிய சங்கடங்களை கூட நீயே சரி செய்யணும்.